குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 1/7/2025 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள். இன்றைக்கி சஷ்டி திதி 1:45 வரைக்கும், 1:50 வரைக்குமே இருக்குது. இன்றைக்கி சஷ்டி திதி. சஷ்டி திதி ஆணி திருமஞ்சனம் வருடத்தில் 6 முறை மட்டுமே நடக்கும். நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகம். அதில் இன்று ஒன்று ஆணி திருமஞ்சனம். சஷ்டி திதியும் இருக்குது. ஆஷாட நவராத்திரி வாராகி தாயாருக்குரிய அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் நமக்கு மிக ஒரு அற்புதம் நாள். மாத பிறப்பு. நாம் இதை அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். பூர நட்சத்திரம் மாலை வரைக்கும் இருக்குது. தியாஜிதம், சித்த யோகம், அமிர்த யோகம், ஆணி உத்திர அபிஷேகம், சஷ்டி விரதம், குமார சஷ்டி. மதுரை ஸ்ரீ மீனாட்சி திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் ஊஞ்சலில் காட்சி அருளுதல். ஸ்ரீ சிவபெருமான் ரத உற்சவம். சூரிய உதயம் 5:57, மிதுன நாளிகை 2:57. திதி அதிதின்னு போட்டிருக்கு. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. உலகை ஆட்டி வைக்க விரும்புவன் முதலில் தன்னை சரியாக இயக்கிக் கொள்ள தெரிய வேண்டும். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 7:30 to 8:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. சந்திராசிரமம் திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் லாபம், மிதுனம் முயற்சி, கடகம் உயர்வு, சிம்மம் நன்மை, கன்னி வரவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் சுகம், தனுசு ஜெயம், மகரம் பெருமை, கும்பம் நற்செய்தி, மீனம் பாராட்டு. நாளைய விசேஷங்கள்: 2ஆம் நாள் கோதண்டராம சுவாமி திருக்கல்யாணம், ஆணி உத்திர தரிசனம். நாளை இதில் போட்டிருக்கு. ராமநாதபுரம் கோதண்ட தேவமாதா காட்சி அருளுதல். சுப முகூர்த்தம். கூடி வாழும் இயல்பு இல்லாதவனுக்கு சமுதாய வாழ்வு சுகமாக இருக்காது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. நாளைய விசேஷங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். முருகப்பெருமானுக்குரிய நல்ல சஷ்டி இதை மத்தியானம் 2 வரைக்கும் இருக்குது. ஆஷாட நவராத்திரி, ஆணி திருமஞ்சனம், மாத பிறப்பு. அவ்வளவு சிறப்பான ஒரு நல்ல நாள். செவ்வாய்க்கிழமை, பூமிக்காரகன் முருகப்பெருமான் அன்றைக்கே வர்றதுனால நமக்கு இன்று வழிபாடு செய்தோம்னா நமக்கு பூமி நிச்சயம் அமையும். அதனால் இன்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தின் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஆணி திருமஞ்சனம் ஜூலை 1:17. ஆணி திருமஞ்சனம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். வாக்கியப்படி சஷ்டி வியாதி சிரார்த்தம். நாளைக்கு சுப முகூர்த்த நாள். அதனால் இது என்னன்னு சொல்கிறது, அவ்வளவு அற்புதமான ஒரு திருநாள். இன்று நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது அவ்வளவு ஒரு செவ்வாய்க்கிழமைங்கிறது ஒரு பூமிக்காரகன், பூமியினோட இருக்கிறது, சஷ்டி வருது, எல்லாமே சேர்ந்து வருகின்ற ஒரு அருமையான ஒரு நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்னன்னு
நடராஜர் 10 இன்னைக்கு மன்னாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறைநான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேலும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்கும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே வேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்றத்தாய் தந்தை நீயே பொன்னும் பொருளும் நீ இருளும் ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனா கரகங்கள் 9 நீ இந்த போனங்கள் பெற்றவனும் நீ எண்ணிய ஜீவகோடியில் ஈன்றவ்வப்பனே என் குறைகளார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே இணையென்ற தில்லைவாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே இணையென்ற தில்லைவாழ் நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட நிறையாட மறைந்த பிரம்மனாட கோணாட வானுலகு கூட்டமெல்லாம் குஞ்சர முகத்தனாட குண்டலம் இரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனியட்ட பாலகருமாட நுரைதும்பை அருகாட நந்தி ஆகணமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட எனை நாடு இதுவே விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே இணையின்ற தில்லைவாழ் நேசனே ஈசனே சிவகாமி நேசனே இணையின்ற தில்லைவாழ் நடராஜனே. இந்த நடராஜர் பத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது. நீங்கள் கேட்டிங்கன்னா கூட போதும். குனித்த புருவமும் ஆடல் வல்லான் நடராஜர் குனித்த புருவமும் கவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அம்மையே அப்பா சாரி நான் தொலைச்சிட்டேன். எனக்கு அது வரமாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மையே அப்பா இணைந்த தில்லைவாழ் நடராஜ பெருமானே. கோனேரி ராஜபுரம் நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் படித்தோம். அவ்வளோ ரொம்ப சிறப்பான அந்த இது. கோனேரி ராஜபுரத்தில் அவ்வளோ அழகான நடராஜ பெருமானே சிலை வார்த்த அந்த ஒரு இது அவ்வளவு அருமையாக இருந்தது. ஒரு நாளைக்கு கோனேரி ராஜபுரம் போகணும். நான் இன்னும் இந்த இதே போனதில்லை. இந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற அந்த சிவன் கோயிலுக்கே நான் போனதில்லை. முதல்ல தோன்றிய சிவன் கோயில்னு சொன்னாங்க. அதுக்கே நான் இன்னும் போனதில்லை. போகணும். கோனேரி ராஜபுரம் வரலாறு படித்தோம். அவ்வளோ ஒரு நல்லா இருந்ததுங்கிற அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. ஒரு நாளைக்கு போய் தரிசனம் பண்ணணும். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆறா அமுதே பொய்மையே பெருக்கி பொழுத்தினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. அருமையான ஒரு இது. தில்லைவாழ் நடராஜ பெருமானே. சிதம்பரம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா. மூவர்க்கும் முதற்பொருளாய் முத்தொழிலிற்கும் வித்தாகி நாவிற்கு மனத்திற்கும் நாடறிய பேரறிவாய்த்த தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் நாகர்க்கும் யாவர்க்கும் தாயாகும் எழில் வரை வணங்குவோம். முன்னிக் கடலைச் சுருக்கி எழுந்து உடையாள் எண்ணத் திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் ஈட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னி சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் எஞ்சிலை குலவி நம் தம்மை ஆள் உடையாள் தன்னில் பிறவியிலா எம் கோமான் அன்பருக்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன் அருளே எண்ணப் பொழியாய் மலை ஏல் ஓர் எம்பாவாய். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு கடவுள் ஒருவரே. அவரே வழிபடத்தக்கவர். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் அசத்தும் அன்றி சத்துமின்றி சிவசத்தாய் விளங்குகிறார். அவை அருவாகவும் உருவாகவும் அருவுருவாகவும் அமைந்துள்ளார். என்ன சொல்ல அப்படியே உடம்பெல்லாம் செலுத்துக்கிட்டு இருக்குதுங்க.
வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று திருநீர் பூசிக்கணுமா. நால்வர் பெருமான் என்ன சொல்றது. திருஞான சம்பந்த நாயனார், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர். சைவ தீட்சைகள் தருவோர் சைவ ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றோர். தீட்சை எத்தனை வகைப்படும்? சமய தீட்சை, விசேஷ தீட்சை, திருவான தீட்சை, ஆசாரிய அபிஷேகம். சைவர்கள் ஜபிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீ பஞ்சாட்சரம். இதை குருமுகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், குரு மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் இன்றைக்கு சொல்ல வேணா ஒரு நல்ல ஒரு அரிய நாள். இந்த நாளை நீங்கள் இது பண்ண விடாமல் நம்ம வீட்டில் அத்தனை கஷ்டங்களும் தீரும். இன்று நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு விளக்கேற்றி இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒன்றும் கேட்கல. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.